இந்த பெண்ணிடம் 2 எலிகள் இருந்தது. கருப்பு ஒன்று வெள்ளை. அந்த கருப்பு எலி தினமும் காலையில் பெண் விழித்தெழுவதற்கு முன்பு வயலை உழுது ஸ்ட்ராபெர்ரிகளை பயிரிடும். ஆனால் வெள்ளை எலி வீட்டில் ஜிம்மிற்கு சென்று நாள் முழுவதும் குடிபோதையில் இருக்கும். கருப்பு எலி வருவதற்கு முன்பு ஒவ்வொரு நாளும் வெள்ளை எலி வயலின் மண்ணை உடல் முழுவதும் தடவிக்கொண்டு, பெண்ணின் முன் நிற்கும் வெள்ளை எலிதான் வீட்டு வேலைகள் அனைத்தையும் செய்யும் என்று அந்த பெண் நினைத்தாள். அதனால்தான் அவள் தினமும் வெள்ளை எலியை குளிப்பாட்டுவாள், பால் கொடுப்பாள், அதை மிகவும் விரும்புவாள். ஆனால் அப்பாவி கருப்பு எலி தினமும் வெயிலில் காய்கறிகளை விற்று வீட்டிற்கு பணம் சம்பாதிக்கும். ஒரு நாள் அந்த பெண் தன் கால் எலும்பை சரி செய்ய மருத்துவரிடம் சென்றாள். இதை பயன்படுத்திக் கொண்டு வெள்ளை எலி வீட்டை விற்று பணத்துடன் ஓடிவிட்டான். பின்னர் அன்று மாலை அந்த பெண் வீடு திரும்பிய போது அவளை விரட்டி அடித்தனர். திடீரென்று கருப்பு எலி வந்து வீட்டை 2 மடங்கு விலைக்கு வாங்குகிறது. பின்னர் கருப்பு எலி கதறி அழத் தொடங்குகிறது. யாரும் சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் கமெண்ட் செய்வதில்லை என்று